வணக்கம். மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் தேசியம்நேஷன்.com, கனடா தமிழ் நியூஸ்.ca ஆகிய இணையதளங்களின் இந்த வார கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். பிரதமர் பதவியிலிருந்து விலகுவது குறித்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என்ற அழைப்பு அதிகரித்து வருகிறது. அமைச்சரவையிலிருந்து விலகுவதாக துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அறிவித்த நிலையில் பிரதமரின் பதவி விலகல் கோரிக்கை அதிகரித்துள்ளது. நிதியமைச்சர் பதவியில் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் இருப்பதை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ விரும்பவில்லை என பிரதமர் கூறிய நிலையில் பதவி விலகல் முடிவை எடுத்துள்ளதாக கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் தெரிவித்துள்ளார். இலையுதிர்கால பொருளாதார அறிக்கையை நாடாளுமன்றத்தில் வெளியிடுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் இந்த அறிவித்தல் வெளியானது. லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நீடிக்க உள்ளதாகவும் அடுத்த தேர்தலில் மீண்டும் போட்டியிட உள்ளதாகவும் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் உறுதியளித்துள்ளார். இவரது பதவிக்கு புதிய நிதியமைச்சராக டாமினிக் லெப்லாங் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜஸ்டின் ட்ரூடோவின் அமைச்சரவையில் பதவி வகிக்கும் 3வது நிதியமைச்சர் இவராவார். இந்த நிலையில் பிரதமர் பதவியிலிருந்து ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவியர், பிளாக் கிபெக்வா தலைவர் வைஸ் பிரான்சுவா பிளாஷே, NDP தலைவர் ஜாக்வின் சிங் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். தலைமைத்துவத்தில் மாற்றம் தேவை என லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் நினைக்கிறார்கள் என்று ஒன்டாரியோ நாடாளுமன்ற உறுப்பினர் சாட் காலின்ஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் லிபரல் நாடாளுமன்ற குழுவின் நம்பிக்கையை பிரதமர் கொண்டுள்ளாரா என்ற கேள்விக்கு குழப்பமான பதில்கள் வெளியாகின்றன. இதன் பின்னணியில் நாடாளுமன்றத்தை ஒத்திவைப்பது குறித்து பிரதமர் ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. 2023-24 ஆண்டுக்கான பற்றாக்குறையாக $61.9 பில்லியன் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட இலையுதிர்கால பொருளாதார அறிக்கையை மத்திய அரசின் நிதியமைச்சு வெளியிட்டுள்ளது. இந்த பொருளாதார அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட பற்றாக்குறை வாக்குறுதி அளிக்கப்பட்டதை விட அதிகமானதாகும். இதில் புதிய செலவினங்களுக்கு $20 பில்லியன் அதிகமான தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனேடிய அரசாங்கம் புதிய எல்லை பாதுகாப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ள வரி அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்த பாதுகாப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை பாதுகாப்பை அதிகரிக்க 5 மட்ட அணுகுமுறையை அரசாங்கம் வகுத்துள்ளது. இதற்காக இலையுதிர்கால பொருளாதார அறிக்கையில் $1.3 பில்லியன் நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த நிதி எங்கு எப்படி ஒதுக்கப்படும் என்பது குறித்த விவரங்கள் இந்த அறிவித்தலில் உள்ளடக்கப்படவில்லை. விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இந்த செய்திகள் தொடரும். 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோர்ட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். Hey, look, நான் ஒரு ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. Oh wow, really? But what about the mortgage? ஏன் கவலைப்படணும்? We have Jeffrey Mahindran. குறைந்த வட்டி விகிதத்தில் உங்கள் வீட்டுக்கான மோர்ட்கேஜை பெற்றுக் கொள்ளவும். ரீஃபைனான்ஸ், செகண்ட் மோர்ட்கேஜ், ஹோம் எக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் என அனைத்துக்கும் ஷெல்டோ நிறுவனத்தின் மோர்ட்கேஜ் முகவர் ஜெஃப்ரி மகேந்திரன். 416-725-9712 www.wehandlemortgages.com.
இந்த வார கனேடிய செய்திகள் தொடர்கின்றன. கனடா போஸ்ட் ஊழியர்கள் வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்தாலும் தபால் விநியோகம் இயல்புக்கு திரும்ப சில காலம் எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 வாரங்கள் தொடர்ந்த வேலை நிறுத்தத்தின் பின்னர் கனடா போஸ்ட் ஊழியர்கள் மீண்டும் வேலைக்கு திரும்பியுள்ளார்கள். இந்த வேலை நிறுத்தம் நாடு முழுவதும் விநியோகங்களை பெரிதும் பாதித்துள்ளது. இந்த நிலையில் செயல்பாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்ப சில காலம் எடுக்கலாம் என்று கனடா போஸ்ட் பேச்சாளர் ஜான் ஹாமில்டன் தெரிவித்திருக்கின்றார். கனடா போஸ்ட் ஊழியர்களை அவர்களின் தற்போதைய ஒப்பந்தங்களின் கீழ் வேலைக்கு திரும்ப கனேடிய தொழில்துறை உறவுகள் வாரியம் வார இறுதியில் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசாங்கம் இந்த விடயத்தில் தலையிட்டதால் அதிருப்தி அடைந்துள்ள கனேடிய தபால் ஊழியர் சங்கம் இந்த முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டிருக்கிறது. எதிர்வரும் கனேடிய பொதுத் தேர்தலில் போட்டியிட கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் 2வது தமிழர் வேட்பாளராக தெரிவாகியுள்ளார். மார்க்கம் ஸ்டோவில் தொகுதியின் கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளராக தமிழரான நிரான் ஜேனிசன் தெரிவாகியுள்ளார். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் 3 வேட்பாளராகும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஏற்கனவே கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பாக மார்க்கம் தோன்றியல் தொகுதியில் லியோனல் லோகநாதன் வேட்பாளராக தெரிவாகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனடா வருகை தந்துள்ளார்கள். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், திருமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் ஆகியோர் கனடா வந்தடைந்துள்ளார்கள். கனேடிய வெளிவிகார அமைச்சின் அழைப்பில் சிவஞானம் ஸ்ரீதரன் கனடா வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பயணத்தின் போது கனடாவின் வெளிவிகார அமைச்சின் இண்டோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான பிரதி அமைச்சர் வெல்டன் எப் உள்ளிட்டவர்களை இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் சந்திக்க ஏற்பாடாகியுள்ளது. கனடாவில் தங்கியிருக்கும் காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் வெவ்வேறு தரப்பினரையும் சந்திக்க ஏற்பாடாகியுள்ளது. இத்துடன் இந்த வார கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.